தேர்தல் செலவு என்ற பெயரில் ஆபாச நடிகைக்கு பணத்தை அள்ளிக் கொடுத்த அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்ப் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆபாச பட நடிகையுடன் அவருக்கு தொடர்பு இருந்தது அம்பலமானது. எப்படி? முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நகைச்சுவை வீடியோக்கள் உலகம் முழுவதும் மிகவும் பிரபலமானது. உலக தலைவர்களுடன் கைகுலுக்கும் வீடியோக்கள் மிகவும் அதிகமாக பேசப்பட்டன. டொனால்ட் ட்ரம்பின் முகபாவனைகள் மீம்ஸ் கிரியேட்டர்களுக்கு பேருதவியாகவே இருந்தது. எப்போதுமே சர்ச்சைகளுக்கு பஞ்சமில்லாத டொனால்ட் ட்ரம்ப் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். ட்ரம்ப் கைதின் பின்னணி என்ன? அமெரிக்காவில் கடந்த 2014 ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிட்ட போது அவருக்கு ஆபாச நடிகை ஸ்டார்மி டேனியல்ஸுடன் ரகசிய உறவு இருந்ததாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை கிளப்பியது. அமெரிக்க முன்னாள் அதிபரான ட்ரம்ப் மீது 10க்கும் மேற்பட்ட பெண்கள் பாலியல் புகார் தெரிவித்ததோடு வீடியோ ஆதாரங்களையும் வெளியிட்டிருந்தனர். இதனிடையே ஆபாசப்பட நடிகை ஒருவர் ட்ரம்புடனான உறவு குறித்து அவர் வெளியிட்ட புத்தகத்தில் பதிவும் செய்திருந்தார். அதிபர் தேர்தல் நடைபெறவிருந்த சூழலில் ஆபாசப்பட நாயகி உடனான பழக்கம் வைரலான நிலையில் அது ட்ரம்பிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து ஸ்டார்மி டேனியல்ஸை பேசவிடாமல் இருக்க அவருக்கு $1,30,000 அமெரிக்க டாலர்களை ட்ரம்ப் வழங்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. ஆனால் இந்த தொகை ட்ரம்பின் தேர்தல் வரவு செலவு கணக்கில் சட்ட ரீதியிலான செலவு என்று கணக்கில் காட்டப்பட்டதுதான் இப்போதைய பிரச்சனைக்கு காரணம். அமெரிக்காவில் பொய்யாக வணிக செலவை காட்டுவது தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுவதால் ட்ரம்பிற்கு எதிராக தேர்தல் பிரச்சார வணிக சட்டத்தின் கீழ் கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனால் டொனால்ட் ட்ரம்ப் கைது செய்யப்படுவார் என்ற தகவல் வெளியாகி அமெரிக்காவில் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டது. இந்த விசாரணை அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள மான்ஹாட்டன் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. செவ்வாயன்று நீதிமன்றத்தில் சரணடைந்த டொனால்ட் ட்ரம்பை போலீசார் கைது செய்தனர். ட்ரம்ப் மீது சுமத்தப்பட்டுள்ள 34 குற்றச்சாட்டுகளை அவரிடம் எடுத்துக் கூறிய நீதிபதி அவருக்கு இருக்கும் உரிமைகளையும் விளக்கினார். அப்போது ட்ரம்ப் தான் எந்த ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை என்று வாதிட்டார். குற்றச்சாட்டு பதிவு நடைமுறைகள் முடிந்த பிறகு ட்ரம்புக்கு ஜாமீன் வழங்கப்பட்டதை தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் இருந்து வெளியேறினார். நீதிமன்ற வளாகத்திலிருந்து புறப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்க பாதுகாப்பு வீரர்கள் முன்னும் பின்னும் அணிவகுக்க தனது காரில் புறப்பட்டு சென்றார். ட்ரம்ப் மீதான வழக்கின் முக்கிய சாட்சியாக அவரது முன்னாள் வழக்கறிஞர் மைக்கேல் கோஹன் உள்ளார். அப்போதைய குடியரசுக் கட்சி அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்பின் உத்தரவின் பேரில் நடிகை ஸ்டார்மிக்கு பணம் வழங்கியதாக அவர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். மைக்கேல் கோஹனின் வாக்குமூலமே ட்ரம்புக்கு எதிரான முக்கிய சாட்சியமாக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கில் குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டால் டொனால்ட் ட்ரம்புக்கு 4 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க வாய்ப்புள்ளது. ஆபாச நடிகையுடன் ட்ரம்ப் பழகியது, அவருக்கு பணம் கொடுத்தது போன்றவை குற்றமாக கருதப்படவில்லை. ஆனால் அவருக்கு வழங்கிய பணத்தை தேர்தல் செலவில் காட்டியதுதான் குற்றமாக பார்க்கப்படுகிறது. இதனிடையே டொனால்ட் ட்ரம்ப் கைது செய்யப்பட்டதற்கு தனது வருத்தத்தை தெரிவித்துள்ளார் நடிகை ஸ்டார்மி டேனியல்ஸ். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் கவர்ச்சியானவர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.